அரக்கர் குல மாந்திரிகனே அசிம்பதூதா, இப்போது நான் உனக்கு கொடுக்க போகும் மரண தண்டனை எங்கள் பூதகுலத்தின் மீது படையெடுக்க நினைக்கும் அனைத்து பகை குலத்தாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். கொலைகள பூதகணங்களே, இவன் உடலை இரு கூறாக வெட்டி சாயுங்கள். உத்தரவு அரசே. முட்டாள்களே, உங்கள் மந்திர சக்தியால் கட்டுண்டு கிடக்கும் நானும் ஒரு மாந்திரீகன் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். சிதைந்த உடலை சீராக்குவதில் நீ பெரிய மாந்திரிகனாக இருக்கலாம் அசிம்பதூதா, ஆனால் எமது பூதகுல மந்திர சக்தி உமது மந்திர சக்தியை விட மிக பெரியது. இப்போது பார் அமைச்சர்களே, அக்னியை இவன் மீது செலுத்தி இவனை பஸ்மமாக்கி விடுங்கள். உத்தரவு அரசே. தொலைந்தான் துரோகி. பூதகுல மட மன்னனே அம்ஜத் கான், என்னை யார் என்று நினைத்தாய்? ஈரேழு 14 லோகங்களையும் அடக்கி ஆள ஆசைப்படும் இந்த அசீம் தன் உயிருக்கு தக்க பாதுகாப்பு இல்லாமலா களத்தில் இறங்குவான்? தகுந்த பாதுகாப்போடுதான் லோகங்களின் மீது படையெடுத்து வருகிறேன். என்னை அழிக்க உன்னாலும் முடியாது, உன் பாட்டனாலும் முடியாது. என்னை அழிக்கும் அஸ்திரங்கள் நிகழ்காலத்திலும் கிடையாது, எதிர்காலத்திலும் கிடையாது. என்னை அழிக்க வேண்டும் என்றால் கிருதா யுகத்திற்கு போய் மகா வஜ்ராயுதத்தையும், திரேதா யுகத்திற்கு போய் தாடகையை ராமன் வதம் செய்த பிரம்மாஸ்திரத்தையும், துவாபர யுகத்திற்கு போய் நாகாஸ்திரத்தையும் உன்னால் முடிந்தால் கொண்டு வா. போ. என்னை அழிக்க முயன்ற உன்னை இனியும் நான் விட்டு வைக்கப் போவதில்லை. எண்ணி 7 நாட்களுக்குள் உன்னுடைய பூதகுலத்தை அழித்து பூதலோகத்தை மயான பூமி ஆக்கவில்லை என்றால் நான் அரக்கர் குலத்தில் அவதரிக்கவில்லை என்று வைத்துக்கொள். போ. போய் 7 பொழுதுகள் அழிவை எதிர்பார்த்து காத்திரு. போ. மதியுக மந்திரிகளே, பூதகுல வழிகாட்டிகளே, பூதகுலத்தையும் பூதலோகத்தையும் பேராபத்து சூழ்ந்துள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள்லாம் வாயை மூடிக்கொண்டு மௌனம் காத்தால் எப்படி? அரக்கன் அசிம்பதுதாவை அழிக்க, நம் பூதகுலத்தை காக்க ஒரு வழி கூறுங்கள். பூதகுல பேரரசை வெட்டினாலும் வந்து ஒட்டிக்கொண்டு பேசுவதையும், தீயில் எரித்தாலும் அந்த தீ அணைந்து போவதையும் பார்க்கும்போது அரக்கன் அசிம்பதுதா சாதாரணமானவனாக தோன்றவில்லை. அவனை நாம் எளிதில் அழிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இல்லை. அமைச்சரே, அரசர் உம்மிடம் அபிப்பிராயம் கேட்கவில்லை, ஆலோசனை கேட்கிறார். நடந்ததை கூறி காலத்தை விரயமாக்காமல் அசீமை அழிக்க வழியை சொல்லுங்கள். அந்த அசீம் தன்னை கிருதாயுகத்தில் பிரம்மாஸ்திரத்தாலும்
திரேதா யுகத்தில் மகா வஜ்ராஸ்திரத்தாலும் துவாபர யுகத்தில் நாகாஸ்திரத்தாலும் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்ற உயிர் சூட்சமத்தை கூறிய பின் நாம் அவனை எப்படி அழிப்பது என்ற ஆலோசனை எதற்கு? அந்த 3 அஸ்திரங்களும் கடந்த கால யுகங்களில் அல்லவா இருக்கிறது. அதை யார் எப்படி போய் எடுப்பது? ஆமாம், இது நடக்கிற காரியமா என்ன? அப்படி என்றால் அரக்கன் அசீமை அழிப்பது இயலாத காரியம்தான். அமைச்சரே, யோசிக்காமல் பதில் சொல்வதா மந்திரிகளின் தர்மம்? யோசித்து மாற்று வழியை சொல்லுங்கள். கால ஆய்வு சாஸ்திரத்தில் காலக்கடவுளை நோக்கி தவம் இருந்தால் கடந்த காலங்களுக்கும் யுகங்களுக்கும் பயணிப்பது சாத்தியம் என்று படித்திருக்கிறேன். மட அமைச்சரே, 7 நாட்களுக்குள் பூதலோகத்தை மயான பூமியாக ஆக்குவேன், பூதங்களை சிறைபிடிப்பேன் என்று சூளுரைத்திருக்கிறான் அந்த அசீம். இந்த நிலையில் காலக்கடவுளை நோக்கி தவம் இருப்பதும் அவர் அருளை பெறுவதும் யுகங்களுக்கு பயணித்து அஸ்திரங்களை பெறுவதும் எப்படி சாத்தியம்? முட்டாள்தனமாக பேசாமல் வேறு வழி யோசியுங்கள். அரசே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன யோசனை? கூறுங்கள். அஸ்திரங்கள் இல்லாமல் நம்மால் அசீமை அழிக்க முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல நம்மிடம் இருக்கின்ற ஸ்தம்பனம் என்ற மந்திர சக்தியால் அசீமை கட்டி போட்டு செயலிழக்க செய்ய முடியும், பூமியிலும் புதைக்க முடியும். ஆகா, மிக நல்ல யோசனை. அவனை அடக்கினால் கூட நமக்கு போதும். அப்படி அடக்கினாலும் எத்தனை காலத்திற்கு அடக்க முடியும், அடக்கி புதைக்க முடியும்? கால கணக்குகள் தேவையில்லை. பூமியில் புதைக்கப்படும் அவனை நம் இனத்தைச் சேர்ந்த ஒருவரால் மட்டுமே விடுவிக்க முடியும். நாம் இதை செய்ய போவதில்லை. விதி முடியும் வரையில் அவன் அடைந்து கிடந்தே அழிந்து போகட்டும். அவன் முடிவு அஸ்திரங்களால் தான் என்று இருக்கும்போது அவன் அடைபட்ட நிலையில் எப்படி அழிந்து போவது சாத்தியமாகும்? அவன் விதி முடிகின்ற தருவாயில் அதற்கான காரியங்கள் தானாகவே நடக்கும். அதை பற்றி இப்போது நாம் விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அரசே, ஸ்தம்பனங்கள் செய்து அவனை புதைப்பதற்கான வழியை பார்ப்போம். நல்லது, அப்படியே செய்வோம். அசீம் பதூதாவை ஸ்தம்பனம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். மந்திர சங்கிலியால் என்னை பிணைத்து பூமியில் புதைக்க வேள்வி நடத்தும் அற்பர்களே, வீரம் இருந்தால் என்னை விடுவித்து உங்களது வித்தைகளை காட்டுங்கள். இந்த அசீம் யார் என்று உங்களுக்கு காட்டுகிறேன். அழிவில்லாதவனை வஞ்சகமாய் அடக்க நினைக்கும் அறிவிழிகளே, இது உங்களுக்கு தற்காலிக வெற்றிதான். காலம் மாறும். என்னை அவமானப்படுத்திய உங்களை, உங்கள் வம்சத்தை, பூத குலத்தையே இல்லாமல் ஒழிப்பே. இது என் அரக்கர் குலத்தின் மீது ஆணை. உன்னை ஏன் இப்படி சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க? தப்பு பண்ணிட்டியா? கேக்குறல்ல, தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணல. என்ன வச்சு அரசரும் அமைச்சரும் மந்திரம் கத்துக்கிறாங்க. யாரையாவது கட்டி போடுவாங்களா? உன்னுடைய கேள்வி நியாயமானது.
ஆனா யாரையாவது கட்டி போட்டுட்டு தான் இந்த ஸ்தம்பன மந்திரத்தை சொல்லணும். முடிவுல கட்டுப்பட்டவங்க அந்த பானைக்கு உள்ள போயிடுவாங்க. அப்படி போனாதான் மந்திரத்தை முழுசா கத்துக்கிட்டதா அர்த்தம். பானைக்குள்ள போக எல்லாருமே பயப்படுறாங்க. அதான் நானே நின்னுட்டேன். அப்படியா? நீ உள்ள போறத நான் பார்க்கலாமா? நீ என் பக்கத்திலேயே நின்னா தாராளமா பார்க்கலாம். நிக்கிறேன். கம்பனம். ஐயோ, அசிம்பதுதா நமது இளவரசர் பக்ஷீஸையும் இழுத்துக்கொண்டு பானைக்குள் போய்விட்டானே. என்ன கொடுமை இது! இளவரசர் இங்கே எப்படி வந்தார்? சிறு பிள்ளை விளையாட்டாக வந்து விவரம் தெரியாமல் அவனிடம் மாட்டிக்கொண்டான் போலும் அரசே. வில்லங்கமாக இருக்கிறதே. மாமன்னா, இப்போது என்ன செய்வது? பூதலோக இளவரசர் பக்ஷீஸை இந்த புலையனிடம் பறிகொடுத்து விட்டோமே. லோகத்தை காப்பாற்றி விட்டு லோகத்தை ஆள வேண்டிய இளவரசரை தவற விட்டு விட்டோமே. கவலைப்படாதீர்கள் மன்னா. அசீமை விடுதலை செய்து இளவரசரை விடுவித்து விடலாம். ஆம் அண்ணா, அசீமை புதைப்பதை விட நமக்கு இளவரசரை காப்பாற்றுவதுதான் முக்கியம். உத்தரவிடுங்கள் மன்னா. யாகத்தை கூட்டி புதைத்த அசீமை மேலே கொண்டு வந்து இளவரசரை விடுவிக்கிறோம். வேண்டாம். பக்ஷீஸ் விடுதலையாகும் மகிழ்ச்சியை விட அசீம் விடுதலையாகும் துக்கம் மிகப் பெரியது. நம் பக்ஷீஸ் விடுபட்டால் நானும் எனது ராஜ குடும்பம் மட்டுமே களிப்புறுவோம். ஆனால் அசீம் விடுதலையானால் என்னோடு சேர்ந்து மொத்த பூதலோகமே கவலை கொள்ளும். வேண்டாம். குடிகளை வருத்தி குலவழக்கை காத்த அவப்பெயர் எனக்கு வேண்டாம். பக்ஷீஸ் அசீமோடு அடைப்பட்டு இருக்கட்டும். இது இந்த பூதலோகத்திற்கு பக்ஷீஸ் செய்த தன்னலமற்ற தியாகமாகவே ஏற்றுக்கொள்வோம். வளர்ந்து ஆளாகி அரசனாக முடிசூட்டி பூதகுலத்தை காக்க வேண்டிய பக்ஷீஸ் இளம் பிராயத்திலேயே தன்னுயிர் ஈந்து பூதகுலம் காத்தான் என்று நாளைய வரலாறு எழுதட்டும். வேறு வழியில்லாமல் மனதை கல்லாக்கிக் கொண்டு அசீம் பதுதாவுடன் பக்ஷீஸையும் சேர்த்து நாங்கள் கண்ணீரோடு பூமியில் புதைத்தோம். அப்படிப்பட்ட அசீம் பதுதாதான் அதே பக்ஷீஷின் மூலமாக உன்னால் சிறை மீண்டு வந்து உம்மையே அழிக்க பார்க்கிறார். என்ன எல்லோரும் மலைத்து போய்விட்டீர்கள்? இல்லை, அசீம் பதுதாவிற்கு இப்படி ஒரு ஆழமான வரலாற்று பின்னணி இருக்கும் என்றோ, அவனுடைய உயிரின் உறைவிடத்தை
கடந்த கால அஸ்திரங்களால் தான் அழிக்க முடியும் என்றோ நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்கவில்லை என்றாலும் உண்மை இதுதான். நீங்கள் இத்தனை நாளும் அவனுடைய நிஜத்தை விட்டுவிட்டு அவன் நிழலோடுதான் யுத்தம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான். ஆனாலும் அசீமை அழிக்க கடந்த காலத்தின் பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம், மகா வஜ்ராஸ்திரம் வேண்டுமே. அதை எங்கே போய் எப்படி எடுப்பது? நீங்கள் இப்போது கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நடந்து முடிந்த திரிதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் ஆகிய 3 யுகங்களுக்கும் பின்னோக்கி பயணம் செய்துதான் அந்த 3 அஸ்திரங்களையும் பெற முடியும். உதாரணமாக மகாவிஷ்ணு மானுட அவதாரமாக தசரத சக்கரவர்த்தியின் மைந்தன் ராமனாக தோன்றி இளம் பிராயத்தில் தாடகை என்னும் அரக்கியை வதம் செய்த காலகட்டத்திற்கு பின்னோக்கி பயணம் செய்தால்தான் அந்த ராமன் தாடகையை கொன்ற பிரம்மாஸ்திரத்தை பெற முடியும். அப்படியேதான் மற்ற அஸ்திரங்களையும் அந்தந்த காலகட்டத்திற்கு பின்னோக்கி பயணம் செய்துதான் பெற முடியும். காலங்களில் பின்னோக்கி பயணித்து யுகங்களுக்கு போய் அவதார புருஷர்களை சந்திப்பது சாத்தியமா மூதாதையரே? பூமியையே பின்னோக்கி சுழல வைத்த உனக்கு இது சாத்தியம்தான் மூசா. மேலும் அசிம்பதுதாவை உன்னால் தான் அழிக்க முடியும் என்பதாலும் அவனை நீ விடுவித்த அந்த வினாடி முதல் அவன் நாட்கள் எண்ணப்படுகிறது என்பதாலும் அவனை அழிக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு சாத்தியம்தான். போராடு, வெற்றி நிச்சயம். வருகிறேன்.